சில ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் சர்க்கரை நோய் இல்லாத வீடுகளே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு புற்றுநோய் பெருகிட்டு வருது. மலக்குடல் புற்றுநோயாளிகளுக்கு உலகம் முழுக்க சிகிச்சை என்னவென்றால் குடலை வெட்டி எடுத்துவிட்டு வெளிப்புறமாக மலக்குடலை ஒரு செயற்கை பையில் இணைத்து விடுவார்கள். மலக்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் இவைகளுக்கெல்லாம் கைவிட்டப்பட்ட நிலையில், அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் வந்தீங்கன்னா நம்மளால் காப்பாற்ற முடியுங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கைங்க. நான் 3 மாதம் கண்டிப்பாக இங்கேயே இருந்துட்டேன். எங்கேயுமே போகல. டீ, காப்பி, இந்த பால், மோர், தயிர் எதுவுமே தொடலை. எங்கள் வீட்டுக்காரம்மா துணைக்கு இருந்தாங்க. வீரபாபு சார் வந்து நல்லா குணமடைய செஞ்சிட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் சர்க்கரை நோயை பற்றி தான் பெருசாக பேசுவோம். இப்போ பெரிய வசதி படைத்தவர்களுக்கு வர வேண்டிய சர்க்கரை நோயானது இப்பொழுது குழந்தைகள் முதல் பெரியவர்களுடைய நிறைய பேருக்கு வந்துடுது. சர்க்கரை நோய் இல்லாத வீடுகளே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு புற்றுநோய் பெருகிட்டு வருது. இது ரொம்ப கவலையளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். இந்த விஷயம் வந்து உலகம் முழுக்கவே பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா காலையிலிருந்து இரவு வரை நம்ம சாப்பிடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அத்தனையுமே கெமிக்கல் கலந்தது தான். அதுதான் மெயின் காரணம். நம்ம காலையில் பல் துலக்கிற பேஸ்ட்லேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், பழங்கள் அத்தனையுமே வேதியியல் பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை ப்ரிசர்வேட்டிகள், கலர் பொடிகள், கலர் வேதிப்பொருட்கள் இவைகளையெல்லாம் கலந்து தயாரிக்கப்பட்ட, விளைவிக்கப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட பொருட்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறது தான் பல புற்றுநோய்களுக்கு காரணமாக அமையுது. இப்போ புற்றுநோய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹீமோதெரப்பிலேயோ, ஒரு அறுவை சிகிச்சையிலையோ, ஒரு ரேடியோ தெரப்பிலேயோ அழகாக குணமாயிருது அப்படின்னா மிக சந்தோஷம், மிக சிறப்பு. சில பேருக்கு எவ்வளவு ஹீமோ கொடுத்தாலும் அந்த புற்று செல்கள் கரையாத சூழ்நிலை இருக்குது. சில பேருக்கு ஒத்துக்கொள்வதில்லை, உடல் தாங்கிக் கொள்கிற நிலைமை இருக்காது. அந்த மாதிரியான சூழலில் நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் மூலமாக நிதானமாக படிப்படியாக நம்ம இந்த புற்றுநோய்க்கான மருத்துவத்தை சரியாக எடுக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட புற்றுநோய்களுக்கு குறிப்பிட்ட மாதங்கள் ஆகும், நேரம் எடுக்கும். அந்த வகையில் நம்ம இதற்கு முன்னாடி சில நோயாளிகளை நம்ம குணப்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ சமீபமாக இந்த போன மாதம் நம்மக்கிட்ட தங்கி சிகிச்சை எடுத்து குணமான ஒருவர், அதாவது முற்றிலும் குணமான ஒருவர், நான் இதை வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டார். அவரை இப்போ இங்கே நம்ம வர வச்சுருக்கிறோம். அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அதாவது அவர் வந்தது அவருக்கு வந்தது மலக்குடல் புற்றுநோய். நம்மக்கிட்ட வரும்போது அவர் ரிப்போர்ட் கொண்டு வந்தது 3ஆம் நிலை மலக்குடல் புற்றுநோய், 3rd ஸ்டேஜ் ரெக்டல் கேன்சர் அவருக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் நீளமும் 7 மில்லிமீட்டர் திக்னஸும் அந்த புற்றுநோயுடைய அளவு இருந்தது அப்போ. 50 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற பொழுது
அது 2.3 சென்டிமீட்டராகவும் திக்னஸ் 7 mm ஆகவும் குறைந்திருந்தது. மீண்டும் 50 நாட்களுக்கு பிறகு பரிசோதனை செய்கிற பொழுது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற பொழுது முற்றிலும் புற்றுநோய் இல்லை என்று வந்துவிட்டது. இது அவருக்கு இந்த மாதிரியான மலக்குடல் புற்றுநோயாளிகளுக்கு உலகம் முழுக்க சிகிச்சை என்னவென்றால், குடலை வெட்டி எடுத்துவிட்டு வெளிப்புறமாக மலக்குடலை ஒரு செயற்கை பையில் இணைத்து விடுவார்கள், வயிறுக்கு வெளியே. அவர் மலத்தை அந்த பையில் சேகரித்து அதை சுத்தம் செய்து மறுபடியும் அதை பயன்படுத்தி, இந்த மாதிரியான வாழ்க்கை தான் இன்றைக்கு நிறைய பேர், இந்த மலக்குடல் புற்றுநோயாளிகள் இந்த மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய நரக வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. அதாவது மலக்குடல் புற்றுநோய் வயிற்றில், அதாவது ஸ்டொமக், அந்த கேன்சர், கல்லீரல் புற்றுநோய், இவைகளுக்கெல்லாம் கைவிட்டப்பட்ட நிலையில், அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் வந்தீங்கன்னா நம்மளால் காப்பாற்ற முடியுங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கைங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த நோயாளி அவர்கள் குணமாயிருக்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த கேன்சர்னு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பாதிப்பு இருந்துச்சுன்னா, கண்டினியூஸாக மோஷன் போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 8லேருந்து 9 வாட்டி மோஷன் போயிட்டே இருந்தது. இடையில் இது ஏதோ சரி லூஸ் மோஷன்னு இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது அப்படின்ட்டு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தோம். பட்டு சரியாக வரல. அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரிய வந்துச்சு, அவருக்கு வந்து மலக்குடலில் அந்த மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்துட்டு கட்டி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன கட்டின்ட்டு பார்த்தா அது கேன்சர் கட்டின்ட்டு தெரிய வந்துச்சு. ஸோ நான் அது மதுரை, அப்புறமா கோயம்புத்தூர், இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நான் ஜஸ்ட்டு விசாரித்து பார்த்தேன் இது எந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்னன்றது. ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரேடியோ தெரப்பி எடுக்கணும், அதுக்கப்புறமா மெடிசனும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 28 நாள் ரேடியோ தெரப்பி கோர்ஸு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது வாரத்தில் 5 நாள், திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த ரேடியோ தெரப்பி பண்ணணும். சனி ஞாயிறு அதுக்கு கேப் விடணும். மறுபடியும் அந்த திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் அந்த இது கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மொத்தமாக 28 நாள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் ஒர்க் பண்ணுறது வந்து மைசூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்களால் மதுரைக்கு, மதுரையிலேருந்து எங்கள் ஊர் வந்துட்டு ஒரு 70 கிலோமீட்டர் தூரம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ இவங்களால் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 2 பேரால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றனால நான் வந்து மைசூருக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் அப்பாவுக்கு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அங்கே ரேடியோ தெரப்பி பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்து ரேடியோ தெரப்பி அந்த கோர்ஸ் எல்லாம் அங்கே பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ பண்ணும்போதே அப்பா வந்துட்டு அந்த ரேடியேஷன்லாம் அவரால் தாங்க முடியலை. ஸோ ரொம்ப இருக்கிற ஆள் வீக்கானார். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டை ரொம்ப விட்டுட்டார். அப்புறமா ரேடியோ தெரப்பி முடித்ததுக்கப்புறமா நாங்களும் அதுக்கு முன்னாடியே நல்லா தைரியம் சொல்லிவிட்டு பக்குவமாக கொண்டு வந்திருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரேடியோ தெரப்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது அந்த கட்டி வந்துட்டு கொஞ்சமும் குறையலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெம்பரவரியாக இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி இங்கேருந்து ஒரு பேக் டெம்பரவரியாக வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு கேட்டால் அது 3லேருந்து 6 மாதம் டெம்பரவரியாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு சரியானாலும் சரியாகலாம், இல்லைன்னா சரியாகாமல் லைஃப் லாங்காக பர்மனெண்ட்டாகவும் அந்த பேக் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு அது திருப்தியாக அமையலை. ஸோ அதுக்கப்புறம் நானும் அதை தவிர்த்து சென்னையிலையும் ஒரு சில பிரபல ஹாஸ்பிட்டல்களில் போயிட்டு விசாரித்தேன். எல்லாருமே அதே மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் எந்த மாறுதலும் சொல்லலை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அதுவும் கரெக்டாக தான் எடுத்துருக்கிறீங்க, பட் இதுதான் ப்ரொசீஜர், இதுபடி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன். ஸோ என்னோடய மேனேஜர் வந்துட்டு அவர் கைட் பண்ணார். ஸோ அவர் இந்த டாக்டர், நம்ம வீரபாபு டாக்டரை வந்துட்டு ரெஃபர் பண்ணார். ஸோ நீ அவர்கிட்ட போயிட்டு ஜஸ்ட்டு மீட் பண்ணு,
அவர்கிட்ட பேசு, உனக்கு அது ஓகேன்னு பட்டுச்சு அப்படின்னா நீ அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ சாரு வந்து பார்த்ததுக்கப்புறமா அவரோட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. ஸோ அவரும் அந்த பிரச்சனையிலேருந்து படிப்படியாக மீண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றதையும் வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு 3 மாதம் இங்கே 3 மாதம் இவர் இருந்தார் கண்டினியூஸாக. அதாவது அக்டோபர் மாதம் பிரச்சனை இருக்குன்றது 2024 தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா நவம்பர்லேருந்து அந்த கோர்ஸ் ரேடியோ தெரப்பி ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறமா அது ஒரு 2 மாதம், ஏன்னா இந்த 28 நாள்ன்றது வாரத்தில் 5 நாள் தானேங்களா. அதுக்கப்புறம் அப்படியே போகும், ஆல்மோஸ்ட் 2 மாதம் வரைக்கும் போயிடுச்சு. மறுபடியும் 1 மாதம் கேப்பு விட்டு தான் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க எம்ஆர்ஐ. ஸோ அந்த இதை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் அதில் இதாகி போச்சு. ஆக்சுவலி 3rd ஸ்டேஜ் அப்பாவுக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் நாளும் நம்ம என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் தெரியாமல் அதில் கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சு. அது ஒரு 3 மாதம் கேப் ஆகிப்போச்சு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போனோம், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் அவங்க மருந்து கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிடுவோம், சரியாகும், மறுபடியும் வரும். ஸோ இது அடுத்தடுத்த நம்ம கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளேயே ரொம்ப கேப் ஆகிப்போச்சு. கடைசியாக இவர் முதல் தெய்வம்னு பார்த்தா என்னோடய மேனேஜர், ஏன்னா அவர் தான் சாரு, அதுக்கு முன்னாடி தெரியாது. 2வது தெய்வம் இவர் சார். ஸோ மனித ரூபத்தில் கடவுளை வந்துட்டு வருவாங்கன்றது சார், என்னோட மேனேஜர் ஆகட்டும் இவராகட்டும், ஸோ எல்லோரும் ஒரு நல்ல எனக்கு என்னென்னா மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை போகும். அந்த மோஷன் போக போக அந்த கட்டியானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சக்ஸஸ் ஆனது. இப்போ பரவாயில்ல சார். டேப்லெட் சாப்பிட்டு இப்போ டேப்லெட் கொடுக்குறாரு. இந்த டேப்லெட் சாப்பிட மோஷன் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எடை குறையலை. சாப்பாடு நல்லா சாப்பிட்றேன், எடை குறையலை. ஆனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்போ நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் 3 மாதம் கண்டிப்பாக இங்கேயே இருந்துட்டேன். எங்கேயுமே போகல. டீ காப்பி இந்த பால் மோர் தயிர் எதுவுமே தொடலை. எங்கள் வீட்டுக்காரம்மா துணைக்கு இருந்தாங்க. என்ன 2வது இப்போ இன்னும் காப்பி சாப்பிடல, பால் சாப்பிடல. டாக்டர்கிட்ட கேட்டு என்ன அதுதான் மட்டனும் தொடலை. இந்த சூப் மட்டும் அது கூட இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிட இப்போ அதை கூட விட்டுட்டேன். 1 மாதமாக கூட எனக்கு நல்லா தேவையாச்சு. வீரபாபு சார் வந்து நல்லா குணமடைய செஞ்சிட்டார். இப்போ நம்ம இந்த புற்றுநோய்களுக்கு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பல்வேறு வடிவங்களில் மருத்துவம் இருக்கிறது. கஷாய முறைகள் இருக்குது, லேகியம் முறையில் இருக்குது, மாத்திரை வடிவத்தில் இருக்குது. இதையெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பது மட்டுமல்லாமல், அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேராங்கொட்டை, கொடிவேலி, அமுக்கரா, வில்வம் இவைகளெல்லாம் பொதுவான நம்ம புற்றுநோய்க்காக பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள். நித்திய கல்யாணி இவைகளெல்லாம் நம்ம பொதுவாக பயன்படுத்துகிறோம். இதை தாண்டி நம்ம மருத்துவ முறையில் புற்றுநோயாளிகளுக்கு நம்ம முதல்ல செய்கிறது என்ன அப்படின்னா, முதல் 10 நாட்கள் உணவு என்று பெரிதாக எதுவுமே கொடுப்பதில்லை. அவர்களுக்கு பழங்கள் காய்கறிகள் மட்டுமே, புரோட்டீன் கம்மியாக இருந்தால் முட்டை, இந்த அளவில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். உணவை 1 வாரம் 10 நாட்களுக்கு கொடுக்காமல் விடுகிற பட்சத்தில் அந்த புற்றுநோய் செல்கள் இருக்கிறதல்லவா, அவைகளுக்கு உணவு போய் சேராமல் அவைகள் சோர்வடைகிற பட்சத்தில் நம்மளுடைய கஷாயங்களின் நம்ம மருந்துகளின் தாக்கத்தினால் அவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை நம்மால் உணர முடிகிறது. மேலும் மலக்குடல் புற்றுநோய் ஏன் எளிதாக சித்த மருத்துவத்தில் குணமாகிறது என்றால், நம்மளுடைய கஷாயங்கள், நம்மளுடைய மருந்துகள் அந்த மலக்குடல் அந்த சுவரில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த செல்களை எளிதாக கரைத்து அடித்து கொண்டு மலத்தோடு வெளியே தள்ளுகிறது. சிறிது சிறிதாக அந்த புற்றுநோய் செல்களின் சிறு சதை பகுதிகள் மலத்தின் வழியாக
தினந்தோறும் எள்ளளவு கரைவதை நம்மால் உணர முடியும், நோயாளிகள் உணர முடியும், அதை பார்க்கவும் முடியும். அதனால தான் அந்த மலக்குடல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் நம்மால் எளிதாக குணப்படுத்துவது வசதிப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் மலக்குடல் புற்றுநோயில் தயவு செய்து நீங்கள் குடலை வெட்டி அகற்றி பையில் சேகரித்து மலத்தை சுத்தம் செய்கிற அந்த அவல நிலைக்கு, வேதனைக்குரிய அந்த நிகழ்வுக்கு நீங்கள் போகிற சூழ்நிலை இருந்தால் தயவு செய்து சாப்பிடுகிற நிலையிலேயே நீங்கள் இங்கே வந்து விடுங்கள். கண்டிப்பாக அதை குணப்படுத்த முடியும் என்பது என்னுடைய ஆணித்தனமான நம்பிக்கை. நன்றி. பெரிய வியாதியாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. முதல்ல வந்து அது பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். ஸோ அவங்க தைரியத்தை வந்து மேலே இலக்க விடக்கூடாது. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு தைரியமாக சொல்லி, ஸோ அதில் அவங்க எந்த அளவுக்கு நம்ம உறுதுணையாக அவங்க கூட இருக்கிறோமோ அது பேஷண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவாங்க. ஸோ இது சித்தான்றது வந்து நம்மளோட பாரம்பரிய, நம்மளோட முன்னோர்கள் எடுத்த வைத்தியம்தான். அது நாளடைவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்து வந்துட்டோம். ஸோ அதை மீட்டு கொண்டு வரணுன்னா நம்ம வந்து சித்தா வைத்தியத்தை நாடி வரணும். ஸோ இந்த வீரபாபு மருத்துவமனை வந்து ரொம்பவே சிறப்பாக உறுதுணையாக இருக்கிறாங்க பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை, கூட இருக்கிற அட்டெண்டர் ஆகட்டும், அவங்கள பார்க்க வரவங்களாகட்டும், எல்லாரையுமே நல்ல முறையில் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ நம்பி வரலாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு.